வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ தயிர் நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும், எந்த நேரங்களில் சாப்பிடணுன்றதை முதல்ல தெரிந்து கொள்வோம். ஏன்னா இது தெரியாமல் தயிரை நம்ம சாப்பிடும்போது தான் பல தீமைகள் நமக்கு ஏற்படுது. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்றது அப்படின்றது செரிமானத்தை மேம்படுத்தி ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வழங்கி எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளலாம். 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் வரைக்கும், அதிகபட்சம் 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறது முழுமையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். தயிர் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன, அதுலேருந்து எப்படி விடுபட்டு தயிர் ஆரோக்கியமான வழிமுறையில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அனைத்தையுமே நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை அதிகரிக்கலாம், இல்லைனா கொழுப்பு சேருதல், இந்த தீமை உங்களுக்கு ஏற்படலாம் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முழு கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்களும் தயாரிக்கப்படக்கூடிய தயிரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல் ஃபேட் இருக்கக்கூடிய அதுலேருந்து பாலில் தயாரிக்கக்கூடிய அந்த தயிர் இருக்குங்க இல்லையா, அதில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கும். அளவோடு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் அளவுக்கு அதிகமாக இது உட்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடம்புகளில் அதிகப்படியான கலோரிகளை சேர்த்து உடல் எடையை அதிகப்படுத்தி உடல் பருமன் ஒபிசிட்டி வருவதற்கு நமக்கு வழிவகுக்குது. அதே போல தேவையில்லாத கொழுப்பு படிவுகளுமே நம்மளுடைய உடலில் ஏற்படுத்திவிடும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் தொடங்கி இயல்பாக நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கு. ஸோ நாம தான் அளவாக தயிர் எடுத்துக்கொள்ளணும். செரிமான கோளாறுகள் மற்றும் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க தயிரை சாப்பிடும் போது உங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிர் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை கொண்டது. செரிமானத்திற்கு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம அதை பகல் வேலைகளில் எடுத்துக்கொள்கிறோம். இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கு அல்லது பலவீனமான செரிமான அமைப்பு கொண்டவர்கள் நீங்களா இருக்கீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக நீங்கள் தயிரை பகல் வேலைகளிலே சாப்பிட்டாலுமே அது அஜீரணம், வயிற்று பொறுமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளோட்டிங்கு, அப்புறம் வாயு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான அசௌகரியங்களை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு செரிமான மண்டலம் வீக்காக இருக்குன்னா நீங்கள் தயிரை குறைந்த அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் உங்களுக்கு ஓகே செரிமானம் ஆகிற மாதிரி தெரிந்தால் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுடைய செரிமான மண்டலமே வீக்காக இருக்குன்னா தயிர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள போய் அது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நாம தான் கவனமாக இருக்கணும். சளி, இருமல் மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம தயிரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேத கருத்துக்களின்படி தயிர் குளிர்ச்சியானது, அதனால உங்களுக்கு கபம், தோஷத்தை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது அது. ஸோ நீங்கள் பகல் வேலைகளில் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நிறைய உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் இரவு நேரங்களில் நீங்கள் தயிரை சாப்பிடவே கூடாது. இரவு நேரங்களில் அல்லது குளிர்ச்சியான காலநிலைகள் இருக்கும்போது, அதாவது இந்த மழைக்காலம், குளிர்காலங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கக்கூடிய ஒரு அபாயம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆஸ்துமா அல்லது நாள்பட்ட சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள், மூக்கடைப்பு, சுவாச கோளாறுகள் உள்ளவர்களுக்கெல்லாம் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில், மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை இன்னும் தயிர் தீவிரமடைய வச்சிரும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அதனால சளி, இருமல் மற்றும் சுவாசம் பிரச்சனைகள் கொண்டிருக்கிறவர்கள் தயிரிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது தெரிந்து கொள்ளுங்க. மூட்டு வலி மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க தயிரை எடுத்துக்கொள்ளும். அதாவது மூட்டு வலி மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது உண்மைதான். இப்போ நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஒத்துக்கல, இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே மூட்டு வலி மற்றும் வீக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஜாயின்ட் பெயின்ஸ் வரலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தயிரினுடைய புளிப்பு சுவை மற்றும் அதனுடைய குளிர்ச்சி தன்மை உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் நீர்க்கோப்பு அல்லது விரைப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டாங்க. ஸோ இதனுடைய விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய தீமை என்னன்னா, ஏற்கனவே மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும், அல்லது கீழ்வாதம் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது உடல் வலிகள் இருக்கு அப்படின்னா, அதன் மூலமா நீங்க அவதிப்படுறீங்கன்னா, தினமும் அதிக அளவு தொடர்ந்து தயிர் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த வலி, வீக்கம் எல்லாம் மேலும் அதிகரிக்க கூடுமே தவிர குறையாது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தான் சிரமத்துக்கு உள்ளாவீங்க. ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி மற்றும் தோல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பால் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அல்லது பால் புரதங்கள் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஸோ இதனுடைய விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன அப்படின்னா, லாக்டோஸ் சகிப்புத்தன்மை குறைந்தவர்கள்லாம் தயிர் சாப்பிடும்போது வயிற்று வலி, வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு கூட உண்டாகலாம். மேலும் சிலருக்கு இது முகப்பரு அல்லது அரிப்பு போன்ற தோல் பிரச்சனைகளை கூட உண்டாக்கக்கூடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தயிர் சாப்பிடும் போது சிறுநீரக கல் மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படி
அதிகப்படியான புளித்த தயிரை உட்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை உடலில் வந்து அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை உங்களுக்கு வந்து உருவாக்கலாம். சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள்லாம் அதிக கால்சியம் மற்றும் ஆக்சலேட் இருக்கக்கூடிய பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்றது தான் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால் மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தயிர் சாப்பிடுவது ஒரு சில பேருக்கு சிறுநீரக பிரச்சனைகளையுமே அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தயிர் ஆரோக்கியமான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரியான நேரங்களில் தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அது முன்னாடியே சொன்ன மாதிரி பகல் வேலைகளில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் அது செரிமானமாகும். இரவு நேரங்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னொன்று, புளிக்காத புதிய தயிரை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ தயிரில் வந்து புளிப்பு சுவை இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புளிப்புத்தன்மை இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றது அர்த்தம். நல்லா உறைஞ்சி இருக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் புதுசாக தயிர் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த தயிர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பயன்படுத்துறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. அதிகப்படியாக புளித்திருக்கக்கூடிய தயிரில் வந்து அமிலத்தன்மை வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும்ன்றத புளித்த தயிரை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இயற்கையான மசாலா பொருட்களை வந்து நீங்கள் சேர்க்கலாம் தயிரில். ஸோ மிளகு மற்றும் சீரகமெல்லாம் சேர்க்கலாம். தயிரை வந்து அப்படியே சாப்பிடுவதற்கு பதிலாக அதில் சிறிதளவு இடித்த மிளகுத்தூள், சீரகப்பொடி அல்லது பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். சீரகமும் மிளகும் தயிரினுடைய அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து எளிதாக்கும், சமன் செஞ்சு செரிமானத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். மேலும் வாயு தொல்லை, வயிற்று பொறுமலையுமே இது உங்களுக்கு வந்து தடுக்கும். மேலும் இப்போ நீங்கள் தயிரோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வந்து நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது தான். மற்றபடி தயிரை வந்து அப்படியே அது வந்து தெளிந்த நீராக இருக்கும்போது எடுத்துக்கிறது, தயிரை அப்படியே பச்சையாக எடுத்துக்கிறதா நல்லதுன்றது தெரிந்து கொள்ளுங்கள். தயிரை எப்போதுமே சூடுபடுத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. சூடுபடுத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிந்து போயிடும். அதனுடைய சுவை வந்து நமக்கு வந்து மாறிடும். தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிந்து போவது காட்டிலும் தயிரினுடைய அந்த சுவை மாறுவதை காட்டிலும் ஈரப்பதம் அதில் வந்து போயிடும். ஸோ அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தரவே தராது. அது கூட நீங்கள் இந்த கருவேப்பிலை அப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து மிளகாய் தூளெல்லாம் போட்டு மிளகாயெல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துமே தவிர நன்மைகளை கொடுக்காதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பருவ காலத்துக்கு ஏற்றது மாதிரி தயிரை வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ கோடை காலம் இருக்குன்னு வச்சிங்களேன், கோடை காலத்தில் தயிரை வந்து மோர் வடிவில் நீர்த்து போக வச்சு சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உடலினுடைய வெப்பத்தை வந்து தனித்து உடலை எப்போதுமே கோடை காலங்களில் நீரேற்றமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு வந்து அந்த உடல் சூடு வந்து தணிக்கப்படும். இயல்பாகவே தோல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது, வெப்பவாதம் பிரச்சனை இருக்காது, செரிமானம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. கோடை காலத்தில் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம இருக்கலாம். இப்போ குளிர்காலங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளலாம். அல்லது மிதமான சூட்டில் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய சூட்டில் வந்து ஒரு அறை வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கலாம். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கணும், அதுதான் அதுக்கான அர்த்தமே. நீங்கள் வந்து இன்னும் குளிர்ச்சியாக வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரை வந்து நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 100லேருந்து ஒரு 150 கிராம், அதிகபட்சம் 200 கிராம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சில உணவுகளோட தயிரை சேர்க்கறதை நீங்கள் தவிர்க்கணும். மீன் மற்றும் பழங்களோடலாம் நீங்கள் தயிரை சேர்க்கக்கூடாது. ஆயுர்வேத குறிப்புகளின்படி தயிரை வந்து மீன் போன்ற அசைவ உணவுகளுடனோ அல்லது சில புளிப்பு சுவை கொண்ட பழங்களுடனோ, உதாரணமாக இந்த சிட்ரஸ் பழங்கள் இருக்குங்க இல்லையா, சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னா திராட்சை பழங்கள், எலுமிச்சம் பழங்கள், இந்த மாதிரி அது கூட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தயிரை வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அலர்ஜி இல்லைன்னா செரிமான கோளாறுகளை ஏற்படுத்துன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முட்டையோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது, பாலோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது, உளுத்தம் பருப்போட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வழிமுறைகளை தயிரை எடுத்துக்கொண்டு தீமைகள் பெறாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.